ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் HappyvloggersAmitha. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம T.nagar ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் சவுண்ட் நாய்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கேன், அங்கேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே நாங்கள் மாஸ்க் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால் மாஸ்க் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கடையில் மாஸ்க் வாங்கிக்கிட்டோம். இந்த கடையில் சாதாரணமாக இருக்க மாஸ்க் 10 ரூபா. இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கிறது 20 ரூபா ஒரு மாஸ்க்கு. நாங்கள் ஆளுக்கு ஒரு மாஸ்க் 3 மாஸ்க் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கச்சிஃப்லாம் 3 கச்சிஃப் வாங்கினா 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பிளாஸ்டிக் ப்ளூஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டேன் நான். ஒரு பூ வாங்கினா 30 ரூபா, 2 பூ 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஆளுக்கு ஒரு மாஸ்க் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வாசல்லே பார்த்தீங்கன்னா பாப்பாஜி கடை இருந்துச்சு. அங்கே எல்லாமே 25, 35 அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ வந்த உடனே சாப்பிட்றதுக்கு உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே அப்படியே லைனாக போயிட்டு இருந்தோம். நிறைய கடைங்க இருக்கும் T.nagarல, எல்லாருக்குமே தெரியும். நிறைய எக்கச்சக்கமாக கடைங்க இருந்துச்சு. கீ செயின் கடைங்க எல்லாமே இருந்துச்சு. நடுவில் சாப்பிட்றதும் இருந்துச்சு. பால் கடம்பு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம், 30 ரூபா. ஸோ அப்படியே நாங்கள் அந்த பாலம் வழியாக லைனாக கடைங்க இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அந்த சைடு தான் நமக்கு ரொம்ப கம்மியாக ரேட்டில் கிடைக்கும். ஸோ நான் அந்த சைடில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே எல்லாமே ரேட் கம்மி தான். நீங்கள் கடையில் எடுக்கிறது இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பார்கின் பண்ணிங்கும் வாங்கிக்கலாம். உடனே ரோட் சைடில் பார்கின் பண்ண சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சொல்கிறேன், பொதுவாக இந்த சைடில் பார்கின் பண்ணி வாங்குறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்குறத பொறுத்து அந்த ரேட் கம்மி பண்ணி தருவாங்க. இங்கே இருக்க எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு லெகின்ஸு, டாப்ஸு. மோஸ்ட்லி அங்கே அதிகமாக இருந்தது லேடிஸ்க்கு டாப்ஸு, லெகின்ஸு, பிளாசோஸ், அப்புறம் சின்ன பசங்களுக்கு, அப்புறம் ஸ்லிப்பர் ஷாப் நிறைய இருந்துச்சு. ஃபோனுக்கான பவுச்சஸ்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த விழாக்கில் நாங்கள் ஃபுல்லாக அந்த கார்னர் வரைக்கும் இருக்கிற ஷாப் வரைக்கும் நாங்கள் போனோம். இடையில நமக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி இலந்தப்பழம், நெல்லிக்காய், மாங்காய், தேங்காய் பூ இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். தேங்காய் பூ 30 ரூபா. நாங்கள் வாங்கினது கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இலந்தப்பழம்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் உப்பு ஜாடி. இது ஒரு 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ஜாடிலாம் வச்சுருந்தாங்க. 250, 350 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஷாப்ஸு, பெனியன் இதெல்லாம் 100 ரூபா, 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் தலைவாணி ஊரெல்லாம் 4 ரூபா வாங்கினா 100 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. மொபைல் பவுச் கடை நிறைய இருந்துச்சு. அதில் மொபைல் பவுச் தான் 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. சைடில் ஃபுல்லாக டாப் தான். டாப்ஸ் உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 150 ரூபா, 100 ரூபாயிலேருந்து நிறைய வச்சுருந்தாங்க. பொதுவாக பெரிய ஷாப்லலாம் எப்போயாவது ஆஃபரில் 2 டாப்ஸ் 500, 3 டாப்ஸ் 500 அப்படிலாம் உங்களுக்கு ஆஃபர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எப்போவுமே 150, 200 அந்த ரேஞ்சில் நிறைய எடுக்கலாம். அதே சமயம் பிராண்டட் குர்த்திஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான்லாம் இங்கே நிறைய டாப்ஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நிறையவே நல்லாவே இருந்திருக்கு. எதுவுமே இத்து போய் கிழிஞ்சி அந்த மாதிரிலாம் ஆகலை, எல்லாமே இருந்திருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி கம்மியாக நம்ம டாப்ஸ் எடுக்கும்போது நிறைய டாப்ஸ் அண்ட் லெகின்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களாலே ஒரு 4-5 டாப்ஸ், லெகின்ஸு உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிடலாம் அந்த ரேஞ்சுக்கு. நம்ம பிராண்டடாக வாங்கினா அது உழைக்கும், ஓகே. 5-6 வருஷத்துக்கு நம்ம வச்சு என்னங்க பண்ண போகிறோம்? அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு 150 ரூபா 200 ரூபான்னு சொல்லும்போது அது ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலை போயிடுச்சு, சாயம் போயிடுச்சுன்னா நம்ம போட்டுட்டு அடுத்தது வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பார்கெனிங்லாம் சரியாக பண்ணவே வராதுங்க. சும்மா பில்டப் தான். ஆனால் பார்கெனிங்னு போயிட்டோன்னா ரொம்ப கேட்கவே எனக்கு வாயே வராது. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துட்டே போனேன். அப்படியே எக்கச்சக்கமாக பார்கெனிங்லாம் செம்மையாக பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த பர்ஸ் கலெக்ஷன்லாம் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. செட்டு அதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்டுக்கு நம்ம ஒர்க் வச்சு வர ஜாக்கெட் எல்லாமே இருந்துச்சு. ட்ரெண்டியான மாடலும் இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்தால் நமக்கு கம்மியாக வாங்கிக்கலாம். இன்னொன்று, அவங்க சொல்கிற ரேட் விட நமக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க.
டாப்ஸு மாடர்ன் டாப்ஸு ரேட்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி பர்ஸ் கலெக்ஷன்ஸ், பேக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரேட் கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லெதர் பிராண்டடாக இருக்கும் அப்படின்றத விட, ஆனால் அதுக்கு தகுதியான அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும், நல்லாவே உழைக்கும். நல்ல ஒரு பேக்லாம் வாங்கி 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் வந்து உழைச்சிருக்கு. உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். இங்கே வந்து வாங்கும்போது நமக்கு வந்து மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். டாய் ஷாப்பு. இந்த டாய் ஷாப்பில் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து டாய்ஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு டெடி பேர்ஸ், பெரிய பெரிய டெடி பேர்லேருந்து சின்ன டெடி பேர் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் ஷாப் இதில் வந்து 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் உங்களுக்கு. இது எல்லாமே இது வந்து ஸ்ட்ரீட் பிளாக் வந்து நீங்கள் உள்ளே அங்கே நுழைஞ்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி 100 கடை இருக்குது உங்களுக்கு. 100 கடைக்கு மேலேயே இருக்கும். அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதுங்கிறது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பிளாகில் ஷாப் பண்ணால் நம்ம ஒரு ஃபேமிலிக்கே வந்து ஷாப் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நமக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக தான் ஆகும். சுற்றி அலைஞ்சு முடிச்சுட்டு ஒரு அளவாக டயர்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் சாப்பிட வந்தோம். வேளாண் ஸ்டோர் வாசலில் இருக்குது இந்த ஜூஸ் ஷாப். நாங்கள் ஜூஸ் சாப்பிட்றது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ரோட் சைடில் வந்து ஷாப் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும், பட் சாப்பிட்ற ரேஞ்ச் தான் இருக்கும். இங்கே எல்லாமே ஒரு ரேட்டுக்கு ஏற்றுக்க மாதிரி நமக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். செம்ம கூட்டம். அங்கே ஈவினிங் நாங்கள் வரும்போது ட்ரெயின் வந்து ஒரு 3 ட்ரெயின்லாம் விட்டுட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏறணும். அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள்.